ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் புதுசாக ஒரு வாஷிங் மிஷின் வாங்கியிருந்தோம். அந்த வாஷிங் மிஷின் வாங்கும்போது நாங்கள் என்னென்ன மாதிரியான ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணோம், என்னென்ன மாதிரியான அட்வைஸ் எங்களுக்கு கிடைச்சது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் வாஷிங் மிஷின் வாங்க போகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த வாஷிங் மிஷினோட அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. ஃபஸ்ட்டு விஷயம், நாங்கள் வந்து எங்களோட பட்ஜெட்டை முடிவு பண்ணோம். அதாவது எங்கள் பட்ஜெட் எவ்வளோனா 20,000 to 25,000 இதுக்குள்ளே தான் எங்கள் பட்ஜெட்டு. இந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் நாங்கள் வாஷிங் மிஷின் வாங்கணும்னு போயிருந்தோம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, என்னோடய வாஷிங் மிஷினுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன மாதிரி இருந்துச்சுன்னா, வாஷிங் மிஷினில் துணியை போட்டோம்னா அதுவே துவைச்சி பிழிஞ்சு கொடுத்துடணும். இடையில கரண்ட் கட் ஆகி ஆனானா எந்த இடத்துல, அதாவது துவைச்சிட்டு இருக்கும்போது எந்த இடத்துலேருந்து விட்டுதோ அதே இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி திரும்ப துவைச்சி இதோட ப்ராசஸிங்கை அதுவே முடிச்சு கொடுத்துடணும். வாய்ப்பில்லை ராஜா. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் போனவுடனே நாங்கள் பார்த்த கம்பெனி வந்து எல்ஜி பார்த்துருந்தோம். எல்ஜியில் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே 23,000க்கு மேலே இருந்துச்சு. அது வந்து எங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே வராதனால நாங்கள் வந்து எல்ஜி பிராண்டை வந்து வேடான்னு சொல்லிட்டு வேறு பிராண்டுக்கு பக்கம் போனோம். அப்போ நாங்கள் பார்த்த கம்பெனி தான் வால்ஃபுல் கம்பெனி. அந்த கம்பெனியில் வந்து எங்களுக்கு வந்து எங்கள் பட்ஜெட்டுக்குள்ளேயே வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதில் ஃபியூச்சர்ஸும் கொஞ்சம் வந்துச்சு. அதாவது நாங்கள் எதிர்பார்த்து போனது எங்களுக்கு துவைச்சி புளிஞ்சு காய வச்சு கொடுத்தா மட்டும் போதும். ஆனால் அது இல்லாமல் அதில் ஹீட்டர் ஆப்ஷன் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வந்துச்சு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்ததாக ஃப்ரண்ட் லோட் டாப் லோடுன்னு சொல்லி 2 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரண்ட் லோடுக்கும் டாப் லோடுக்கும் என்ன வித்தியாசம்னா, டாப் லோடோட ஃப்ரண்ட் லோடு கொஞ்சம் நல்லா துவைச்சி கொடுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் ஃப்ரண்ட் லோடு வந்து ப்ரைஸ் வைஸ் ரொம்ப அதிகமாக சொல்லியிருந்தாங்க. எவ்வளோ சொல்லியிருந்தாங்கன்னா 30,000க்கு மேலே சொல்லியிருந்தாங்க ஸ்டார்டிங்கு. அதுவும் எங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே வராதனால நாங்கள் ஃப்ரண்ட் லோட கேன்சல் பண்ணிவிட்டு டாப் லோடு கிட்ட போயிட்டோம். டாப் லோடு வந்து எங்களுக்கு துவைச்சு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டாப் லோட செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்ததாக வால்ஃபுல் கம்பெனிலேருந்து ஒரு வாஷிங் மிஷினை செலக்ட் பண்ணோம். அது 5 ஸ்டார் ரேட்டிங். அது மட்டும் இல்லாமல் 8.5 kg கெப்பாசிட்டி உள்ள ஒரு வாஷிங் மிஷின் தான் அது. அதோடு இல்லாமல் அது உள்ள ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செய்யப்பட்டது. அதில் ஹீட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. 10 வருஷம் மோட்டார் வாரண்டி கொடுத்துருக்காங்க. 3 வருஷம் வாஷிங் மிஷினுக்கு வாரண்டி கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஒரு வழியாக அந்த மிஷினுக்கு வந்து புக் பண்ணிட்டு வந்துட்டோம். நாங்கள் வந்து ஒரு 9 மணிக்கு வாஷிங் மிஷினை புக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தோம். காலையில் ஒரு 11 மணிக்கு வாஷிங் மிஷினை வந்து டெலிவரி பண்ணியிருந்தாங்க. டெலிவரி பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈவினிங் தான் ஆள் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் 4 மணிக்கு ஒரு அண்ணன் வந்து ஓப்பன் பண்ணி அதோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருந்தாங்க. என்னோட ஒய்ஃப் தான் சொல்லி கொடுத்தாங்க, நாங்கள் வீட்டில் இல்லை. அதில் அந்த அண்ணன் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. எங்களோட வாட்டரை செக் பண்ணிவிட்டு அதில் பிஹெச் லெவலும் டிடிஹெச் லெவலும் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து ஃபில்டர் வந்து கம்பல்சரி போட்டு ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஃபில்டரோட ரேட் எவ்வளோனா, ஒரு ஃபில்டரோட விலை 2,000 சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறது டியூவல் ஃபில்டர் போடுங்க, அதுதான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எங்களோட டிடிஹெச் லெவல் வந்து 900க்கு மேலே இருந்ததுனால டியூவல் ஃபில்டர் போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து டியூவல் ஃபில்டரே போட்டுட்டோம். போட்டதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து ஈவினிங் வந்து செக் பண்ணி பார்த்தோம். அதாவது இந்த ஃபில்டரோட ரேட் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணி பார்த்தோம். ஆன்லைனில் பார்க்கும்போது அது 1500 தான் வந்துச்சு. என்னடா புத்தலாட்டாது? ஒருவேளை கம்பெனியில் கொடுத்ததுனால அந்த ரேட்டாக என்னன்னு தெரியல. பரவாயில்ல, நாங்கள் வாங்கிட்டோம். இது கூட எங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் கிடைச்சிது. அதாவது இவங்க கிட்ட வாங்கினால எங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் கிடைச்சிது. என்னன்னா, 5 வருஷத்துக்கு இந்த மாதத்துக்கு ஒரு டைம் வந்து எங்களை செக் பண்ணுவாங்க. அதாவது மிஷினை வந்து செக் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஃபில்டர் போயிருந்தா எத்தனை டைம் ஆனாலும் அவங்க ஃபில்டர் ஃப்ரீயாகவே மாற்றி கொடுத்துருவாங்க. எந்த வித காசும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. அதனால அந்த 500 எங்களுக்கு பெருசாக தெரியல. எக்ஸ்ட்ரா போனால் போட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாங்கிட்டோம். அடுத்தது அந்த வாஷிங் மிஷினோட ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 23,500 நாங்கள் வாங்கியிருந்தோம். டெலிவரி சார்ஜ் வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்டாங்க. அதோட இல்லாமல் சின்ன சைஸ் ஹாட் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வாங்கிட்டு ஹாப்பியாக வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வாஷிங் மிஷினில் போதுமான அளவு எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அடுத்த அன்பாக்சிங் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஓகே, பாய் மக்களே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.